வணக்கம். இன்றைய தினம் 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தாச்சு. எங்கே பார்த்தாலும் திருவிழா, குதூகலம், கோலாகலம். வானவில்லின் வர்ணஜாலம் அதிகமா அல்லது இந்த தேர்தலுடைய வர்ணஜாலம் அதிகமா என்கிற பட்டிமன்றம் நடத்த வேண்டும் போல இருக்கு. ஜன்னலை திறந்து பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் வெளியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தேர்தல் பிரச்சாரம். நான் நேற்று ஜன்னலை திறந்தேன். அங்கே ஒரு வேட்பாளர், பெரிய கூட்டம். அந்த வேட்பாளர் உறுதிமொழி கொடுக்குறாரு. என்ன உறுதிமொழின்னு சொன்னால், என்னை தேர்ந்தெடுத்தால் இந்த தொகுதி முழுவதும் பியூட்டி பார்லர்களை திறப்பேன், ஒவ்வொரு பெண்ணுக்கும் எஸ்எம்எஸ்ஸிலே தினமும் அழகு குறிப்புகள் அனுப்புவேன், அது மட்டுமல்ல மாதந்தோறும் அழகு போட்டி நடத்துவேன், மிஸ் இந்தியா, மிஸ் யூனிவர்ஸ் மாதிரி மிஸ் தென் சென்னை நல்லா இருக்கு நான் நடத்துவேன் என்று அந்த வேட்பாளர் உறுதிமொழி கொடுக்கிறார். யார் அந்த வேட்பாளர்? வேறு யாரு? நம்ம தமிழச்சி தங்கப்பாண்டியன் அம்மா தான். இதை கேட்ட உடனே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். தென் சென்னை தொகுதியில் நமக்கு ஓட்டு இருக்கோ இல்லையோ, கள்ள ஓட்டாவது போட்டுறணும் அந்த அம்மாவுக்கு அப்படிங்கிற அளவுக்கு நான் முடிவுக்கு வந்துட்டேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜன்னலை திறந்தோம்னு சொன்னால் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நம்முடைய மக்கள் நீதி மையம் அந்த கட்சியினுடைய வேட்பாளர் பெரிய ஊர்வலமாக போயிட்டுருக்கார். இது பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் தானே அந்த கட்சியில் இருந்து ஒருத்தர் விலகினார். ஆமாம், விலகினார். ஞாபகம் இருக்கா? விலகினதுக்கு என்ன காரணம் சொன்னார்? இந்த கட்சியில் என்னை கோவை சரளா நேர்காணல் நடத்துகிறார், இது என் தன்மானத்துக்கு இழுக்கு. கமலஹாசன் கட்சியில் அவர் கூட நடித்தவங்க தான் நேர்காணல் பண்ணுவாங்க. கோவை சரளா நேர்காணல் பண்ணாமல் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரையா உன்னை வந்து நேர்காணல் பண்ணுவார். ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறியா இல்லை கமலஹாசன் கட்சியில் வேட்பாளர் தேர்வா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? பாருங்கள், இப்படியெல்லாம் விலகினா கூட கமலஹாசன் கவலையே பட மாட்டார். அவரை பொறுத்த மட்டும் அவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார். நாம் நாமினேஷன் தாக்கல் பண்ணிடணும். ஏற்கனவே 40 தொகுதியில் சில தொகுதியில் ஆட்கள் ஓடி போயிட்டாங்க, வந்த வரைக்கும் வரவு அப்படின்னா அவர் தெளிவாக இருக்கார். சரி, இது விட்டு இன்னொரு காட்சிக்கு வாங்க. அங்கே போனோம்னா ரோட்டுக்கு வந்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய ஆன்மீக கூட்டம். நான் கூட ஏதோ இன்றைக்கி ஏதாவது விசேஷம் இல்லை கோயில் திருவிழான்னு நினச்சா பார்த்தா தேர்தல் பிரச்சார ஊர்வலம் போகுது. இப்படின்னு சொன்னால் காவடி பாட்டு பாடிட்டு போகிறாங்க. முருகன் கோயிலுக்கு காவடி எடுக்கிறது மாதிரி தேர்தல் பிரச்சார கூட்டம் காவடியில் போகுது. தூக்கி வைத்த கால்களுக்கு முருகையா, துத்திப்பு ஜல்லனமா முருகையா, எடுத்து வைத்த கால்களுக்கு முருகையா, எருக்கம்பு ஜல்லனமா முருகையா போயிட்டு இருக்கு. யார் காவடி தூக்கிட்டு போகிறதுன்னு பார்த்தா செக்கச்சவேல்னு ஒருத்தர் ரொம்ப அழகாக இருக்கார். சரி, ரொம்ப நெருங்கி போய் பார்த்தா அது நம்ம ராகுல் காந்தி. அவர் முருகனுக்கு காவடி எடுக்கிறாராம், பால் குடம் எடுக்கிறாராம், அழகு குத்த போகிறார். ஏன்னா கவுல் பிராமணர் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி தான் இந்துத்துவங்கிறதெல்லாம் இன்றைக்கி அடிபட்டு போச்சு. ஒவ்வொரு கட்சியும் என்ன சொல்கிறான், நாங்கள் தான் இந்துத்துவம். அவன் என்னையா இந்துத்துவம்? நம்ம இந்துத்துவத்துக்கு அவன் இந்துத்துவம் உறவோட காணுமா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி ஆகிடும். காங்கிரஸ் கட்சி ஆனதை பற்றி பரவாயில்ல. கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று இருக்குது, மார்க்சிஸ்ட் கட்சி, சிபிஎம். இங்கே மதுரையில் பார்த்தீங்கன்னா நண்பர் வெங்கடேசன் பிரபல எழுத்தாளர். என்ன பிரபல எழுத்தாளர்? சாத்திய அகாடமி விருது வாங்கியிருக்கார். இந்த சாத்திய அகாடமின்னா கதவை சாத்தி வச்சுருப்பாங்களா? அது நீங்கள் ஸ்டாலின்கிட்ட தான் கேட்கணும். சாத்திய அகாடமி என்றால் என்ன, சாகித்ய அகாடமி என்றால் என்ன, வித்தியாசம் யார்கிட்ட கேட்கணும்? ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்கள் போய் கேட்கணும். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? காதல் கோட்டம்னு ஒரு அழகான நாவல் எழுதியிருக்காரு வெங்கடேசன். யாரோ காவல் கோட்டம்னு சொல்கிற மாதிரி என் காதல் உள்ளது, அது தப்பு. ஸ்டாலின் என்ன சொன்னாரோ அதுதான் ரைட்டு. இப்போது அந்த காவல் கோட்டை எழுதின அந்த வெங்கடேசன் மார்க்சிஸ்டான்.
அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மார்க்சிஸ்ட்டு ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிடுறாரு. மார்க்சிஸ்ட்டுக்கு கோயிலில் என்ன வேலை? கார்ல் மார்க்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், ஜெர்மன் நாட்டில் இருந்தார். அவர் தான் மார்க்சியத்தினுடைய தந்தை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் வேணாலும் சாமி கும்பிட்டுனியா, கம்யூனிஸ்ட்காரன் சாமி கும்பிடக்கூடாது, மார்க்சிஸ்ட்காரன் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனால் வெங்கடேசன் முதல் நாளாக போய் சாமி கும்பிடுவார். அவரும் என்னென்ன பாட்டுகள் உண்டோ அதெல்லாம் பாடிக்கிட்டு இறைவனை வணங்கி இறைவன் அருளை பெறுவதில் இன்றைக்கி இருக்காங்க. இந்த தேர்தல் எங்கிட்டு பார்த்தாலும் ஆன்மீக தேர்தல் ஆகிப்போச்சு. ஒரு பக்கம் ஆன்மீகம், இன்னொரு பக்கம் என்னென்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் பணம் கொட்டுது. இங்கே ரோடுகளில் போக முடியல. அங்கங்கே பார்த்திங்கன்னா எது இதில் பதுக்கி வைக்கலாம், கார் கதவில் பதுக்கலாமா, இல்லை சீட்டில் பதுக்கலாமா, இல்லை நம்முடைய ஆடைகளில் பதுக்கலாமா. இந்த பிளேனில் விமானத்தில் கடத்திட்டு வரவன் தான் ஆடைகளுக்கு இடையில் மறைத்து வைத்து தங்கம் கடத்தினார்னு செய்தி வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் அந்த மாதிரி கடத்தி கொண்டு போயிட்டுருக்கான். தெற்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுவும் குறிப்பாக நம்ம அண்ணன் டிடிவி தினகரன் இருக்கார் பாருங்க. ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை ஊத்தி விட்டாய், சிவனேனு கிடந்தவனை செய்தி விட்டாய். அவருடைய அருளாசி நமக்கு வேணும்னு சொன்னால் அது கிடைச்சதுன்னா பெரிய விஷயம் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு 20 ரூபா நோட்டு தான். அதை வாங்கி நீங்கள் பையில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உண்டோ அவ்வளோ எழுதி தந்துடுவாங்க. நீங்கள் இந்த 20 ரூபா நோட்டை பத்திரமா வச்சுடுங்க. பணம் உடனே கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் உறுதியாக கிடைக்கும் என்கிற அளவுக்கு இன்றைக்கி அங்கே. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேனி தொகுதியில் பார்த்திங்கன்னா என்ன ஆகி போச்சு, வாக்காளர்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் எவன் பண்ணானோ அவன் தான் தேனி தொகுதியில் வாக்காளனாக இருக்க முடியும். இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப வயிற்றுச்சலாக போச்சு. என் வயிறு எரியுதுடா. ஏன் ராவா குடிச்சியா? இப்போ நம்ம பேர் தேனி தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாமல் போயிடுச்சே, பூர்வ ஜென்ம புண்ணியம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சேன்னு நமக்கு ரொம்ப பயமாகி போச்சு. அதில் மட்டும் நீங்கள் வாக்காளராக இருந்தீங்கன்னா 10Kங்கிறான், 15K, 20K. இங்கே கேன்னா என்னங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்ல விரும்பலை. அங்கே நீ கவலையே பட வேண்டாம், நீ வாக்காளராக இருந்தால் போதும். நீ எந்த கட்சினாலும் பரவாயில்லைங்க, எந்த கட்சியாக இருந்தான்னா வாக்காளராக இருக்கான்ல, தள்ளி அவனுக்கு 15K 10K அப்படி அங்கிட்டு போய்கிட்டே இருக்கு. காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்தியாவின் ஜப்பான், இந்தியாவின் துபாய் எதுன்னு சொன்னால் தேனி தொகுதி தான். அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன ஜனநாயகத்தை விட பணநாயகம் குடிகட்டி பறக்கு. இல்லை யாரும் யாருக்கும் சிலைச்சவங்க இல்லை, அவருக்கு இவர் பெட்டர் இவர் அப்படிலாம் நீங்கள் சொல்லவே முடியாது. சாலமன் பாப்பையாவை கூட்டு ஒரு பட்டிமன்றம் போடணும், அப்போ தான் நமக்கு முடிவு தெரியும். பார்த்துடுங்க. ஆனால் மக்களுடைய நிலைமை என்ன? சரி, இவ்வளவு தூரம் தேர்தல் ஜரூராக நடக்குதே, உண்மை என்னவா இருக்குது? 2ல் 1க்கு தான் ஓட்டு போட முடியும். ஒன்று காங்கிரஸு, இல்லைன்னா பிஜேபி. இப்போ எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, கழுதை சாணத்தில் முன் சாணம் என்ன பின் சாணம் என்ன. காங்கிரஸ் கட்சி முன் சாணம் சீனியர், பிஜேபி பின் சாணம் ஜூனியர். இந்த 2 சாணத்தில் ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டு ஆகணும் என்கிற நிலைமையில் மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி இதில் சில பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் சில பேர் மார்க்சிஸ்ட்டுகளாம், இடதுசாரிகளாம், புரட்சியாளர்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ மார்க்சிய மூல ஆசான்கள்னு சொல்லுவாங்க, கார்ல் மார்க்ஸு, எங்கெல்ஸு, லெனின். இப்போ இந்த வரிசையில் சில புரட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா மார்க்ஸு, எங்கெல்ஸு, லெனின், மு.க. ஸ்டாலின், உதயநிதி அப்படின்னு அவங்க கொண்டு வந்துட்டான். ஆக மார்க்சிய மூல ஆசான்கள் வரிசையில் உதயநிதி உட்கார்ந்துருக்கார். அநேகமாக அடுத்த விருது லெனின் விருது உதயநிதிக்கு தான். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஏன்னா அவர் 3ஆம் கலைஞர், அது மட்டும் இல்லாமல் 4ஆம் லெனின், 5ஆம் மாவோ, 6ஆம் ஹோச்சிமின், 7ஆம் சாரு மஜும்தார் என்கிற அளவுக்கு அது போய்கிட்டு இருக்கு. பார்த்துடுங்க, இந்த அளவுக்கு சிக்கல். எலெக்ஷனில் தேர்தலில் காட்சி எப்படி மாறுதுன்னு பாருங்கள். சில மாதத்துக்குள்ளே நம்ம டாக்டர் ராமதாஸ் முதல்ல என்ன சொன்னார், அம்மா ஜெயலலிதா இறந்துட்டாங்க, அவர்களுக்கு கடற்கரையில் இடம் கொடுக்கக்கூடாது, மணிமண்டபம் கட்டக்கூடாது, ஊழல் மகாராணி என்று டாக்டர் ராமதாஸ் சொன்னபோது ஜனமெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு
ஆகா சத்தியசந்தன் சொன்ன சொல் மாறாதவன். இப்போ எலெக்ஷன் வந்தவொடனே என்ன சொல்கிறாரு? ஐயா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடாதீங்க, அது வேற வாயி, இது நார வாயி. நான் இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, ஜெயலலிதாவுக்கு நோபல் பரிசு வழங்கு, ஆஸ்கார் வழங்கு, புலிட்சர் பரிசு வழங்கு, இன்னும் உலகத்தில் இருக்க எல்லா பரிசையும் ஜெயலலிதாவுக்கு வழங்கு. நரம்பில்லாத நாக்கு எத்தனை பக்கம் பேசும்? இன்ஃபினிட்டி டைரக்ஷனில் பேசும். அதான் டாக்டர் ராமதாஸ். ஆகவே நண்பர்களே, இந்த தேர்தலில் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஆய கலைகள் 64, 65, இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் அந்த 64 கலைக்குள்ளே அடங்க மாட்டேங்கிறான், அதை தாண்டி நிற்கிறான். எனவே இது எல்லாத்தையும் பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு பார்த்துடுங்க. பெர்மியூட்டேஷன் காம்பினேஷனில் எனி நம்பர் ஆஃப் பெர்மியூட்டேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. எனவே இந்த தேர்தலை என்ஜாய் பண்ணுங்க. லெட் அஸ் என்ஜாய். தமிழ்நாட்டு அரசியலில் ரெட்டையர்கள் இருக்காங்க. லாரல் அண்ட் ஹார்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி யார்? நம்முடைய சேக்கிழாரும் கம்பரும் தான். யார் சேக்கிழாரு, யார் கம்பரு? 2 கைகள் நான்கானா இருவருக்கேதான் எதிர்காலம். இப்போ எடப்பாடி சேக்கிழார், அண்ணன் ஓபிஎஸ் வந்து கம்பர். ஸோ கம்பரும் சேக்கிழாருமா சேர்ந்து அவங்களுடைய கட்சியை அரியணையில் ஏற்றியே தீர்வதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி முடிவு பண்ணி எங்கே போனாலும் பெரும் பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு. நாட்டு மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க? இபிஎஸ், ஓபிஎஸ், கேபிஎஸ், ஐபிஎஸ் என்றெல்லாம் இன்றைக்கி நாளைக்கு வந்து கொண்டு இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த தேர்தலில் முக்கியம் இங்கிலீஷு தெரியாதவன் ஓட்டு போடக்கூடாதுன்னு நாளைக்கு சட்டம் வந்தாலும் வந்துடும். ஏன்னா அண்ணன் துரைமுருகன் என்ன சொல்லுவாருன்னா, என் பையனை மாதிரி இங்கிலீஷ் பேச 7-14 லோகத்திலும் எவனாவது உண்டா? இதை கேள்விப்பட்டோன்னே இபிஎஸ் பாவம் கைகால் நடுங்கி போனார். இப்போ அவர் இங்கிலீஷுக்கு இங்கே போவார், இங்கே பார்த்தீங்கன்னா அவர் மகனை மிஞ்சின ஆள் இல்லையா? ரொம்ப நல்லது. இதே தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? இதுக்கு முன்னால் நம்ம அஞ்சானஞ்சன் அண்ணன் அழகிரி அமைச்சராக இருந்தார். எதுவும் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் அமைச்சர். பார்லிமெண்ட்டில் கேள்வி நேரம்னு ஒன்று உண்டு, கொஸ்டின் ஹவர்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி நேரம் வரும்போது அழகிரி என்ன பண்ணுவார்னா, ஒரு 10-15 எம்பிக்களுக்கு அவர் ரொம்ப நட்பு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லுவார். அதாவது கொஸ்டின் ஹவர் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ உடனே அவங்க எல்லாரும் தகவல் சொல்லுவாங்க. வடக்க தெற்க கிழக்க மேற்குன்னு எல்லா இடங்களிலும் இருக்கிற எம்பிக்கள் சொல்லுவார். சொன்ன மறு நிமிஷம் அவர் ஒரே ஓட்டமாக பார்லிமெண்ட்டை விட்டு ஓடுவார், வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடிடுவார். ஏன்னா இங்கிலீஷ் தெரியாது. இன்னைக்கு அந்த சிக்கல்லாம் கிடையாதுங்க. அந்த குறைபாடுகளை நாங்கள் களைஞ்சிட்டோம். என் பையன் அடிக்கிறான் பாருங்க, வின்சென்ட் சர்ச்சில் மிஞ்சின இங்கிலீஷு அப்படின்னு சொல்கிறாரு. எனவே அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்தால் தேர்தலில் பங்கெடுங்க. ஐயா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னா நீங்கள் தயவுசெய்து வேறு மாநிலத்துக்கு போயிடுங்க, அங்கே போய் தேர்தலில் பங்கெடுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள்.